காஞ்சிபுரம் பிரம்மோற்சவ விழாக்களின் நிகழ்வுகளை நிகழ்விடத்திலேயே ஓவியமாக்கி ஆவணப்படுத்தி வரும் காஞ்சி ஓவிய ஆசிரியர் ஆனந்தகுமார் செய்கை பக்தர்கள் உள்ளிட்ட அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஓவிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஆனந்தகுமார். இவர் தனது மனைவி மற்றும் 6 மாத குழந்தையுடன் காஞ்சிபுரத்தில் தங்கியிருந்து நமண்டி அரசு பள்ளியில் ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். சிறு வயது முதலே ஓவியத்தின் மேல் தீராத ஆசை கொண்டு தனது பள்ளி படிப்பு முடித்தவுடன் ஓவிய ஆசிரியர் ஒருவரிடம் உதவியாளராக இருந்து கொண்டு சென்னை ஓவியக் கல்லூரியில் முதுகலை ஓவியம் பட்டம் பெற்றுள்ளார். கல்வி படிப்பிலேயே நிகழ்விடங்களில் ஓவியம் வரையும் பாடத்தை சேர்த்து தேர்வு செய்து அதற்கான அனைத்து தகுதிகளையும் வளர்த்து கொண்டு சிறிது சிறிதாக சென்னையில் உள்ள பழைய கட்டிடங்கள் ஓவியங்களை வரைந்து காட்சிப்படுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வரலாற்றின் மீது ஆர்வம் கொண்டு கலை மற்றும் வரலாற்று நினைவுகளை தனது சொந்த மாவட்டமான திருவண்ணாமலையில் உள்ள அனைத்து நிகழ்விடங்களையும் பதிவு செய்து அங்கேயும் கண்காட்சி நடத்தியுள்ளார். இந்நிலையில் கோவில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பெருமைகளும் வரலாற்று திருக்கோவில்களையும் தற்போது ஓவியத்தின் மூலம் பென்சில் டிராயிங், வாட்டர் பெயிண்ட் உள்ளிட்ட பல வகைகள் மூலம் உருவாக்கி வருகிறார். இந்நிலையில் தற்போது காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோவிலின் மாசி மக பிரம்மோற்சவ விழா கடந்த 4 தினங்களாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவை நேரில் கண்ட ஓவியர் ஆனந்தகுமார் காமாட்சியம்மன் உருவம் மற்றும் மாலைகள், ஆடை அலங்காரங்கள் உள்ளிட்டவைகளின் ஈர்ப்பால் அதில் தனது ஆர்வத்தை திருப்பி இன்று காலை நடைபெற்ற விழாவினை நேரடியாக ஓவியத்தின் மூலம் வரைந்து வருவதை பார்க்க பக்தர்கள், பொதுமக்கள் அவர்களின் திறமை மற்றும் ஓவியத்தினை பெரிதும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். என் பேர் ஆனந்தகுமார். MFA முடிச்சிருக்கேன். சென்னையில் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் BFAவும் கும்பகோணத்தில் MFAவும் முடிச்சிருக்கேன். மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். இதில் நேஷ்னல் ஃபெலோஷிப் அவார்டையும் முடிச்சிருக்கிறேன். இது காஞ்சிபுரத்தை பேஸ் பண்ணி நிறைய பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இதில் ஒவ்வொரு நிகழ்வும் நேரில் போய் நின்று அங்கே வரைஞ்சிருக்கிறேன். ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அங்கே உள்ளற விஷயங்களை அந்த இடத்துல ஃபோட்டோகிராஃப் பார்த்து பண்ணுறதுக்கு எல்லாருமே பண்ண முடியும். இப்போ லைவில் உட்காந்து பண்ணுறதுக்கு அது எனக்கு ஸ்டடீஸ், காலேஜ் ஸ்டடீஸ்லேருந்து இருக்குது. அந்த ஸ்டடீஸ் மூலமாக தான் நிறைய பண்ணியிருக்கேன். எங்கள் காஞ்சிபுரத்தில் நிறைய இடங்களில் நிறைய தேர் வரைஞ்சிருக்கிறேன். அப்புறம் காமாட்சியுடைய தேர் எல்லாமே வரைஞ்சிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியமான கலைகளையும் பாதுகாக்கணும். பழைய விஷயங்கள் இதெல்லாமே இந்த மாதிரி ஓவியத்து மூலமாக பதிவு பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால தான் காஞ்சிபுரத்தை செலக்ட் பண்ணி காஞ்சிபுரத்துலேருந்து இந்த கோவில்களை வரைகிறதுக்கு ஆசைப்பட்டு வரைஞ்சேன். எனக்கு கல்லூரியில் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர்லேயே இந்த அவுட்டோர் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டடியின் மூலமாக தான் நான் என் கிளாஸில் 100 பேர் படிக்கிறோம். 100 பேரில் அது எல்லாருமே தான் பண்ணோம். ஆனால் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரெட் பில்டிங்கில் நிறைய சென்னையில் ரொம்ப ரெட் பில்டிங் பண்ணியிருக்கேன். சென்னை தீமில் ஒரு கிட்டத்தட்ட 100 பெயிண்டிங் மேலே பண்ணியிருக்கிறேன். அதே சென்னை மட்டும் வரைஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சொந்த மாவட்டம் திருவண்ணாமலையை வரைஞ்சிருக்கிறேன். திருவண்ணாமலையும் அதுமாரி ஒரு 100 டிராயிங், வாட்டர் கலர், ஆயில் கலர், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் கலர்ஸ், வாட்டர் கலர்ஸ் காலில் பண்ணால் பென்சில் ஸ்கெட்சில் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி அதை பண்ணி முடிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பாரம்பரியமாக கோவில் நகரமாக சொல்லப்படக்கூடிய காஞ்சிபுரத்தை மையமாக படித்து நிறைய பண்ணணுமே. இங்கே நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது. சிற்பங்களும் கோவில் விஷயத்தையும் நாம் பதிவு பண்ணணும், ஓவியத்தின் மூலமாக பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. இங்கே இருக்கிற பல்லவா ஸ்கல்ப்சரு, சோழா ஸ்கல்ப்சர்ஸு, கோவில் விஷயங்களை பாரம்பரியமான விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும்னு எனக்கு ஆசை. எனக்கு நேரில் பார்த்து வரைகிறதுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அப்போ நான் நேரில் ஒரு பொருளை பார்த்து வரைகிறேன்னா அங்கே எல்லாமே மூவ்மெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை என்னால் எவ்வளோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறேன், பதிவு பண்ணுறேன் நான் கற்றுன விஷயத்தை. இது குறித்து ஆனந்தகுமார் கூறுகையில், எனது தாயாரின் உந்துதல் மற்றும் ஓவிய குருவின் பயிற்சி உள்ளிட்டவைகளால் தான் சிறந்து விளங்குவதாகவும், இது போன்ற நிகழ்வை விட ஓவியங்கள் வரைவது மனதிற்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கும். தற்போது காமாட்சி அம்மன் கோவில் பிரம்மோற்சவ விழாவை வரைந்தது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிலை மற்றும் உருவங்களை அடிப்படையாக கொண்டு வரைவதை விட
நிகழ்விடத்தில் பார்க்கும் அனைத்து காட்சிகளையும் ஒருங்கிணைத்து அதன் அழகை வரைவது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். எம் நாடு சிறப்பு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் சு பாஸ்கரன் மற்றும் சிறப்பு செய்தியாளர் மகேந்திரன்.